ஹாய் கேஸ், வெல்கம் டு டெக் ஜேம்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பவர் அண்ட் வோல்டேஜ் ஆஃப் த டிபெண்டன்ட் சோர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே கொடுத்து ஏரோ மார்க்கோட கொடுத்துருக்காங்களா, அது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோர்ஸ் வந்து சர்க்கியூட்டில் இருக்கிற மற்ற வேரியபிள்ஸ், அதாவது மற்ற கரண்ட்ஸ்னால, அதாவது மற்ற பிரான்ச்சஸ்னால இந்த வோல்டேஜ் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த வோல்டேஜ் தான் சேம். இதுவே டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த வோல்டேஜ் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. மற்ற சர்க்கியூட்டில் இருக்கிற எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸ்னால, பிரான்ச்சஸ்னால அதோட கரண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுதான் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். இது வந்து டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் 0.9 I3 கொடுத்துருக்காங்க. தென் பேரல்ல 9 ஓம் ரெசிஸ்டர் அண்ட் 3 ஓம் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே I3ன்றது வேரியபிள். இந்த I3 கரண்ட் வந்து வேரியபிள். ஸோ அதனால வந்து இந்த 3 ஓம் ரெசிஸ்டர் வந்து எதுவும் டச் பண்ணக்கூடாது, எதுவும் டச் பண்ண தேவையில்ல. அஸ் பர் த ப்ராப்ளம் கான்செப்ட் இது எதுவும் அந்த ரெசிஸ்டர் டச் பண்ண தேவையில்ல. ரிமைனிங் 15 ஓம், 6 ஓம், 6 ஓம் அண்ட் 9 ஓம் ரெசிஸ்டரை வந்து ரிடக்ஷன் பண்ணலாம். பேரல் பிரான்ச்னா என்ன பண்ணுவோம், நம்ம ரிடக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நான் நிறைய சால்வ் பண்ணுவேன். ஓகே, ஸோ கவனிச்சுக்கங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் சோர்ஸ், வந்து கரண்ட் சோர்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸ்டெப் ஒன், ஃபைண்ட் reduce the current. கரண்ட் வந்து இங்கே ஒரு 6 ஓம் அப்வர்ட் பாயிண்ட் பண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அந்த 4 ஓம் டவுன்வர்ட் பாயிண்ட் பண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் பண்ணணும். -6 + 4 = -2. ஸோ கரண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ரெசிஸ்டர் எல்லாமே நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண போறேன். இப்போ இங்க என்ன இருக்கு, இது ஒரு ஆன்சர். ஓகே, ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், 6 ஓம் 2 பேரலா இருக்கு, அதை எப்படி ரிடக்ஷன் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, 6 × 6 divided by 6 + 6 = 36 divided by 12. It's equivalent to what? 36 divided by 12, it's equivalent to what? 3. Okay, 3 ohm. Okay, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அந்த 3 ஓமும் 15 ஓமும் சீரீஸாக ஆகும். இப்போ இது வந்து 3 ஓம், இது வந்து 15 ஓம். இப்போ இது வந்து சீரீஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர் சீரீஸில் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து ஒரு சிங்கிள் இண்டிபெண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆகுது. இது வந்து 18 ஓம். ஸோ தட்ஸ் இட். இப்போ 18 ஓம் இந்த 18 ஓமா இது ரிடக்ஷன் பண்ணியாச்சு. இந்த I3 வேரியபிள் தான் கேட்குறாங்க, அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம டச் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, 9 ஓம் இருக்கு, இங்கே 18 ஓம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா இப்போ. ஸோ அதை வந்து இப்போ ரிடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ரிடியூஸ் பண்ணலாம், 9 × 18 divided by 9 + 18. So that's it. 18 × 9 is 162 divided by 18 + 9 is 27. இது
டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 162 divided by 27, it comes approximately 6 ohm. ஓகே, 6 ohm கிடைக்குது. நான் இப்போ சர்க்கியூட்டை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிடுறேன். சிம்பிளிஃபைட் சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இதை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன் ஆஃப்டர் ரிடக்ஷன். இது வந்து dependent current source, not independent, dependent current source, 0.9 I3. Next ஒரு resistance வருது, இது வந்து 3 ohm. இங்க தான் வந்து I3 flow ஆகுது. ஓகே, இங்க சரியான ஸ்பேஸ் இல்லை, ஸோ இதனால நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடலாம். ஸோ நம்ம ஆடியன்ஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம கீழே எழுதிக்கலாம். ஓகே, ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் அது லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் மோஸ்ட் சைடு 0.9 I3. Next, what is the next is 3 ohm. Next is 6 ohm. And then next is 2 amps. ஸோ சர்க்கியூட் இப்படி கிடைச்சாச்சு இப்போ. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் மேலே போகிறேன், வெரிஃபை பண்ணிக்கிறேன். 0.9 I3 independent current source, 3 ohm, then 6 ohm, then finally 2 ohms. அங்கே ரிடக்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த 2 ohms எல்லாத்தையும் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இங்கே எதை மார்க் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் மைனஸ் திஸ் இஸ் விஎக்ஸ். இங்கே கரண்ட் என்ன, I3 போகுது. ஸோ இதான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க சிம்பிளிஃபைட் சர்க்கியூட். நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா I3 ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, I3 அது எப்படி ஃபைன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு கரண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்டெப் டு கரண்ட் ஈக்குவேஷன், ஃபார்ம் current equation. Current equation. Okay. ஸோ அது எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா -2 -0.9 I3 ட்ராவல்ஸ் பண்ணும்போது இது ஆரோ என்ட்ரு ஆகுது, மைனஸில் என்ட்ரு ஆகுது. ஓகே, அதனால வந்து நெகட்டிவ், அதாவது டெலிவரிங் சோர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நெகட்டிவ்னா பாசிட்டிவ் என்ட்ரு ஆச்சுன்னா அப்சர்விங், ப்ளஸ் இந்த I3 வேரியபிள் இருக்கிற I3 அதோட வோல்டேஜ் தான் ஃபைன் பண்ணும், I3. தென் V divided by 6 equivalent to 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அந்த 2 அந்த சைடு போயிடும். 1 minus 0.9 I3, then plus V divided by 6 equivalent to what, 2 அந்த சைடு போயிடும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் பிகம் 0.1 I3 plus V divided by 6 equivalent to 2.
நம்ம வந்து எங்க வேரியபிள் ஸ்டெப் 3. ஸோ என்ன வேரியபிள் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கரண்ட் அக்ராஸ் திஸ் டெர்மினல் 3 ஓம் ரெசிஸ்டர் தான் பார்க்கணும். ஸோ அப்ளை ஓம்ஸ் லா, ஏபிபிபி, அப்ளை ஓம்ஸ் லா. எங்க அப்ளை பண்றோம்? 3 ஓம்ல. ஸோ V equivalent to IR. So what is here actually? 3I3. V equivalent to 3I3 எனக்கு கிடைச்சிடுச்சு இப்போ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அது வேல்யூ நான் அங்க அப்ளை பண்ண போறேன். எங்க ஸ்டெப் 2ல 0.1I3 plus 3I3 divided by 6 equivalent to 2. 0.1, okay. 0.1I3 plus 0.5, இதை 3 divided by 6 divide பண்ண I3 equivalent to 2. So then 0.6 I3 equivalent to 2. I3 equivalent to 2 divided by 0.6. ஸோ இது ஹோல் நம்பரை சப்போஸ் ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம், டினாமினேட்டர் ரொம்ப ப்ராக்ஷனில் இருந்தது, அதை வந்து ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எதாவது மல்டிப்ளை பண்ணோம்ல வேல்யூ. ஸோ அது மாதிரி நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 இன்ட்டு 10 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், எதுவும் கொடுக்கலாம். அதனால் 5 கொடுக்குறேன். 2 இன்ட்டு 5 டிவைடட் பை 0.6 இன்ட்டு 5 மேலே கீழும். ஆரல்ஸ் எப்படி ரைட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா இப்படி எழுதலாம். ஸோ அதான் எழுதுறது, அந்த மெத்தட் தான் கரெக்ட். ஓகே, நான் எப்படி எழுதுறேன்? 2 divided by 0.6. இது எப்படிலாம் 5 divided by 5 கொடுத்தங்கன்னா எனக்கு என்ன வருது? So 10 divided by 0.6 multiplied by 5, 3 ஆம்ஸ் கிடைக்குது. எனக்கு என்ன கிடைக்குது? I3 equal to இந்த வேல்யூ எனக்கு கிடைக்குது. இன்னும் ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி வி என்ன வி ஈக்குவல் டு 3I3 கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ I3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த வேல்யூ 10 டிவைட் பை 3 ஆம்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த 3 கேன்சல் ஆகுது. ஸோ எனக்கு வந்து 10 வோல்ட் கிடைக்குது வி. ஸோ 10 வோல்டேஜ் கிடைக்குது. இது பேரல் சர்க்யூட். ஸோ அக்ராஸ் ஆல் எலிமெண்ட் 10 வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பவர் அக்ராஸ் 0.9 I3 டிபெண்டன்ட் சோர்ஸ் கேட்குறாங்க. P 0.9 I3 0.9 across this VI formula V into I. ஸோ இது எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா 0.9 I3 into Vன்னு எழுதலாம். ஓகே, ஸோ 10. ஸோ V ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் 10 வோல்ட். தென் 0.9 into I3 என்ன? 10 divided by 3. ஸோ இது ரிடக்ஷன் பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு எவ்வளோ வருது? 10 multiplied with 0.9 into 10 divided by 3. I will get 30 watts. இதுதான் P ஓட வேல்யூ. P 0.9 I3.
ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ப்ராசஸோட. ஸோ இதெல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். தென் இந்த சர்க்யூட்ல இருந்து இந்த சர்க்யூட் எப்படி வந்தேன், அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்கேன் ரைட் சைடில். அதுவும் சிம்பிளான ஒரு சர்க்யூட் தான், அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். ஓகே ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.